ஆகஸ்ட் 15 நம்ம நாடு விடுதலை பெற்ற தினம். அதுக்கு 7 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 1954 அதே தினத்தில் நான் பிறந்து வளர்ந்ததுனால அந்த விடுதலை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடித்தமான வார்த்தை. ஃப்ரீடம். ஆனால் வயசாக ஆக பல விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்த பிறகு, அதாவது இளமை பருவத்தில் எனக்குள்ள எழுந்த முக்கியமான கேள்வி, ஃப்ரீடம்க்கும் இண்டிபெண்டன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இண்டிபெண்டன்ட் டேன்னு சொல்கிறோம், வி காட் அவர் ஃப்ரீடம்னு சொல்கிறோம். இதை பற்றி ரொம்ப ஆழ்ந்து நம்ம யோசிக்கணும். எதனால் அப்படின்னாக்க, ஓரளவுக்கு மேலே ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு ப்ரிவிலேஜ் ஆகிருது. நாட் நெசசரிலி இட் பிகம்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கும், அதை இண்டிபெண்டன்ஸாக உருவாக்குறது நம்ம கையில் இருக்கு. நாட்டுக்கும் ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, ஆனால் இண்டிபெண்ட் ஆயிருச்சா அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய கேள்வி. ஆனால் நாட்டை பற்றி நான் இப்போ யோசிக்கல. இப்போ என்னுடைய ஒரு தனி மனிதனை பற்றி யோசிக்கிறேன். தனி மனிதனுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம். அது அவனையோ அவளையோ ஒரு இண்டிபெண்ட் பர்சனாக உருவாக்குறதுக்கு உதவுதா? Does the person becomes independent or privileged? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை மேலும் அலசுவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.